அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலேயே 2025 முழுவதும் சனி பகவான் கோலோச்சி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு மிகவும் நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 10ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் மே மாதம் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார். இவர்களெல்லாம் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லதுதான். அந்த 6ஆம் இடம் மே மாதத்திற்கு பிறகு வியாழன் பார்வையும் பெறுகிறது, குரு பார்வை பெறுகிறது. 6ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் எதிரிகள் தொந்தரவு குறையும், உடல் நலம் நன்றாக இருக்கும், கடன் தொல்லைகள் குறையும், எல்லாம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பார்க்க போகிறார். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். உடல் நலம் நன்றாக இருக்கும், சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஆனால் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு இப்பொழுது தேவையில்லாத செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். 2025 முழுவதும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பார். மே மாதத்திற்கு பிறகு கேது பகவானும் சனி பகவானுடன் கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு சென்று சனி பகவான் பார்வை பெறுவதால் இருவரும் சேர்ந்து வீணான செலவுகளை அதிகமாக தோற்றுவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கேது 12ஆம் இடத்துக்கு போறான், செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து செலவுகளை ஏற்படுத்துவான். சனி வேற அந்த இடத்த பாக்குறதுனால வம்பு வழக்குகள்னால செலவுகள் ஏற்படுறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க எதிலையா போய் முதலீடு செஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிடக்கூடாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. ஆனா நல்ல விதமாக மே மாசம் வரைக்கும் அந்த 3ஆம் இடத்தை வியாழ பகவான் பார்க்கிறாரு. சனி பகவானால உங்கள் முயற்சிக்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் இடையூறுகளையும் மே மாசம் வரைக்கும் அந்த குரு பகவான் தடுத்து ஆட்கொண்டு காப்பாற்றி கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. மே மாசத்துக்கு பிறகு அவர் மிதுன ராசிக்கு போறதுனால உங்களுடைய 3ஆம் இடம் குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது. சனி பார்வை மட்டுமே பெறுது. அப்போ உங்களுக்கு முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய புதிய முயற்சிகளை பூராமே மே மாசத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிடுங்க. அதான் நீங்க செய்ய வேண்டியது. குரு பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால மே மாசத்துக்குள்ள உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 2025 முழுவதுமே வீண் வரைய செலவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்க இந்த சொல்றதே நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அனாவசியமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அது தகுந்தபடி வாழ்க்கையை நடத்த வேண்டும். வீண் செலவுகள் ஏற்படும். 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குது. அதனால தேவையற்ற முதலீடுகளில் இருந்து திடீர்னு பண இழப்புகளுக்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும். 12ஆம் இடத்தையும் பார்க்குது சனி பகவான். கேது பகவான் அதில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. வீண் விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிலவுகிறது. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் திடீர் என்று சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம், மனச்சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க வேண்டியது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா 8ஆம் இடம் இந்த வருடம் முழுவதுமே சனி பார்வை பெறுகிறது. 12ஆம் இடம் சனி பார்வை பெறுகிறது. 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் வேற போறாரு. அதனால வீண் செலவுகளும் திடீர் விபத்துக்களும் திடீர் மனச்சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசி என்பர்கள்.